காலட்சேபம் நடைபெற இருக்கிறது. இப்ப நடக்க போற கதா காலட்சேபத்தின் பேரு சந்திர மண்டல விஜயம். இத நீங்க கடைசி வரை இருந்து கேட்கணும். தேங்க்யூ. நம பகுத்தறிவு பதையே திமிக்கிட்ட திமிக்கிட்ட வாக்கியமிருதங்கம் விஞ்ஞானந்த பதே நமஸ்தே விஞ்ஞானந்த பதே. ஆதம் கீர்த்தன ஆரம்பத்திலே அமெரிக்கா என்கப்பட்ட தேசத்திலே இருந்து 1969 வருஷம் ஜூலை மாசம் 21ஆம் தேதி என்ன பண்ணால் தெரியுமோ? சுபயோக சுப தினத்திலே மீனம் மேஷம் கேட்டை ராகுகானம் இல்லாத ஒரு முகூர்த்த தினத்திலே அமெரிக்கா நரனை, அதாகப்பட்டது மனுஷனை, ராக்கெட்ல வச்சு சந்திர மண்டலத்துக்கு அனுப்பினா. அடா 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 அண்ட பகிரண்டமோடு எண்டி செய்யும் அதிர வெட்ட வெளி பொட்டரொளி வட்டமென விழிர வெட்டவெளி பொட்டரொளி வட்டமென விழிர முண்டி அடித்து வரும் கிண்டி குதிரை என சுண்டல் வாங்க வரும் வாண்டு பசங்கள் என ராக்கெட் புறப்பட்டது. அமெரிக்கன் ராக்கெட் புறப்பட்டது. இப்படிப்பட்ட சத்தத்தோடு ராக்கெட் புறப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் எங்கப்பட்டவரும் ஆட்ரின் எங்கப்பட்டவரும் அடுத்து மறந்து போச்சே, 3 பேர் ஆச்சே. ஏய் சிஷ்யா, பேர் என்னடா? பேரா? என் பேர் வெங்கு, அவங்க சுப்புடி. உங்க பேர யாரா கேட்டது? சரி பரவாயில்ல. ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணான் தெரியுமோ? சந்திரன் மேல கால வச்சா. அது சாட்சாத் சந்திரன் தானா? மண்டுகனே, அதுல கூட டூப்ளிகேட். ராகுங்கிற பாம்பும் கேதுங்கிற பாம்பும் அடிக்கடி பிடிச்சு கடிக்கிறதாக சொல்லப்படுகிற அதே நிலா. இப்போ ஆம்ஸ்ட்ராங் எங்கப்பட்டவன் சென்று வந்ததும் அதே நிலா. சென்று வந்ததும் அதே நிலா, நின்று வந்ததும் அதே நிலா, குழியை பறித்ததும் அதே நிலா, அதில் கல்லை எடுத்ததும் அதே நிலா. இதை டெலிவிஷன்ல பார்த்து கொண்டிருந்தவா அத்தனை பேரும் என்ன பண்ணால் தெரியுமோ? ஆம்ஸ்ட்ராங்கே ஆம்ஸ்ட்ராங்கே வா வா, நல்லா அழுத்துங்க. ஆம்ஸ்ட்ராங்கே ஆம்ஸ்ட்ராங்கே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. இப்படி பாடி ஆடினா அது கிடக்கட்டும்னா இந்தியாவை ரியாக்ட் சொல்லுங்க. சொல்றேன். இப்படி அமெரிக்கா போய் வந்துட்டா, ரஷ்யா இந்த ஃபீல்டுல ரொம்ப பண்ணிட்டு இருக்கா. ஏன் நம்ம இந்தியாவை கூட சந்திரனுக்கு போக கூடாதோன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா. ரயில் வாகனம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மயில் வாகனம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு. நம்ம நாடு. போயிங் விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி புஷ்பக விமானம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு. நம்ம நாடு. ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே மூஞ்சூறு வாகனத்தை கண்டுபிடிச்சது நம்ம நாடு. நம் நாடு. இவ்வளவுதானா? இன்னும் இருக்கு. முறுக்கு வடை முறுக்கு வடை முறுக்கு வடை, இட்லி முறுக்கு வடை, தேங்காய் சட்னி தயிர் வடை, கீரை வடை ஆம வடை மெது வடை மசால் வடை, கீரை வடை ஆம வடை மெது வடை மசால் வடை. இப்படி இந்தியா எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்கா. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கா. ஆமாம், இந்தியாவுல எதுல ஒத்துமை இருக்கோ இல்லையோ, இதுல ஒத்துமையா கோஷம் போட்டா 14 பாஷையிலையும் போட்டா நம்ம பட்டுமாமி சும்மா இருப்பாளா? அவளுக்கும் வந்துடுத்து வேகம். அடுத்த அமெரிக்கால பாத்தேடா, அவ நாட்டுக்காரா 3க்கு போனத கேட்டேடா அப்படின்னா கடைசியில விஷயம் பார்லிமெண்ட்டுக்கு போச்சு. பொதுஜன அபிப்பிராயத்துக்கு மதிப்பு வச்சு இந்தியாவில இருந்து சந்திரமண்டலத்துக்கு இந்தியாவை அனுப்ப கவர்னமெண்டார் முடிவு பண்ண. அதுக்காக ஒரு தனி அதிகாரியையும் போட்டா. அதிகாரி ஒரு அபாரமான ஐடியா பண்ணினார். என்ன ஐடியாவோ? அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். அதாவது
சந்திரனுக்கு போகும் ராக்கெட்டு, தாய்க்கப்பல், பூச்சி வண்டி, ராக்கெட்டு எண்ணெய், ஸ்பேஸ் உடைகள், டெலிவிஷன் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா போன்ற சில்லற விஷயங்களை அமெரிக்காவும் ராக்கெட்டை அனுப்புவதற்கு தேவையான வெற்றில பாக்கு, பூப்பழம், தூடம், சந்தனம், பத்தி, மாலை, மாவிலை, பந்தல், மேடை, மைக் அரேஞ்ச்மெண்ட், போட்டோகிராஃபர், இது போன்ற அதிமுக்கியமான வெரி இம்பார்ட்டன்டான விஷயங்களை இந்தியாவே கவனிச்சுக்கு முன்னு ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டார். இதுக்கப்புறம் தான் எல்லா தொல்லையும் ஆரம்பிச்சது. கடைசியிலே எங்கிருந்து ராக்கெட் விடுறதுன்னு சீட்டு குலுக்கி பார்த்தா அடிச்சது வாரி சான்ஸ் பம்பாய்க்கு. அட்டி சக்கேன்னா ஆனா மறுபடியும் ஒரு ட்ரபிள் ஆரம்பமாயிடுத்தோ. ட்ரபிளுக்கு காரணம் விண்வெளி வீரனாக, அதாவது ஆஸ்ட்ரோநாட் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டானே அந்த இந்தியாவில் தான். அவன் பேர் சுந்தர வரத சீனிவாச கோபால நரசிம்மன். பேரை கேட்டதும் அப்செக்ஷன், எதிர்ப்பு. சுந்தர வரத சீனிவாச கோபால நரசிம்மன் போனா பம்பாயில இருக்கிற சேனா சும்மா இருப்பானா? மெட்ராசி போற ராக்கெட்டுக்கு பம்பாய் தானே கிடைச்சது. நஹி நஹி, அலவு பண்ண முடியாதுன்னா உடனே அதிகாரி பார்த்தார். பூலோகத்துல சொர்க்கமாயிருக்கிற தமிழ்நாட்டுக்கு இடத்தை மாற்றினார். ஏன்னா மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ். தமிழ்நாடுன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடு, ஏரோ இல்லாத தமிழ்நாடு, சட்டசபை அடித்தடி காணாத நாடு, லாகண்டு ஆடக் கெடாத நாடு. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே கூடுவாஞ்சேரி பக்கத்திலே இருக்கிற துக்லாஞ்சேரியிலே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணினார். இந்தியாவும் தன் பங்குப்படி காரியங்களை செய்தது. பந்தல் என்ன, தோரணம் என்ன, சூடம் என்ன, சாம்பிராணி என்ன, டியூப் லைட் போட்டது என்ன, ஸ்பீக்கர் அமைத்தது என்ன, தேங்காய் உடைத்தது என்ன, திருஷ்டி கழித்தது என்ன, ஆக எல்லாம் ரெடியாச்சு. கும்பகோணம் மகாமகம் மாதிரி சுக்லாஞ்சேரியில கூட்டம்னா கூட்டம், பெரும் கூட்டம். இறைவணக்கம் பாட டி.எம். சவுந்தரராஜனை கூப்பிட்டிருந்தார். டிஎம்எஸ் வந்தார், பாட ஆரம்பிச்சார். என்ன பாடினார்? மெதுவா மெதுவா தொடலாமா, மேனியிலே கை படலாமா. அட அதிஷ்டுகளா, இதை அவர் பாடுவார்? அசல் பக்தி பாட்டை அல்லவா பாடினார். பிரேயர் முடிஞ்சதும் புரோகிதர் மந்திரம் மோத தேங்காய் உடைச்சு கற்பூரம் கொளுத்தி விண்வெளி வீரனுக்கு திருஷ்டி கழிச்சு அவன் ராக்கெட்டுக்குள்ள நுழையறதுக்கு முந்தி, அடே பையா சுந்தரம், உடம்பு பத்திரம், போய் லெட்டர் போடுடா என்று வாட்டியும், ஏன்னா உங்களைத்தானே சனிக்கிழமை என்ன தேய்ச்சிக்குங்கோ, கல்ச்சட்டியில புளியோதரை வச்சிருக்கேன், ஒரு வாரம் கூட நன்னா இருக்கும், தூக்கி ஏதாவது நாய்க்கு போட்டுடாதீங்கோன்னு ஆசையா ஆம்படையாளும். அப்பா நேக்கு பாலும் வாங்கிட்டு வான்னு அரை டிக்கெட்டுகளும் கேட்டுக்கொண்டனர். அதன் பிறகு நம்ம விண்வெளி வீரன் ராக்கெட்டுக்குள் நுழைந்து ஜன்னலை இழுத்து சாத்துற நேரம், நிறுத்துங்கோ நிறுத்துங்கோன்னு கத்திண்டே ஒரு குடுகுடு ஆத்மா ஓடி வந்தது. அவர்தான் பிரபல பஞ்சாங்க சிரோன்மணி, ஜோதிட மனோன்மணி ஸ்ரீ ஸ்ரீ சாஸ்திரிகே. என்ன சொன்னார்? Do you have any sense? Do you have any brains? Do you have any sense? Do you have any brains? Do you have any idea? அப்படி இன்னும் ஆங்கில மொழியில் கேட்டார். இத ரேடியோவில் 14 பாஷையிலையும் அஞ்சல் பண்ணா. ஸ்ரீ 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 சாஸ்திரிகள் கணீர் என்று சொன்னார். மை டியர் ஆபீசர், அன்புள்ள அதிகாரி அவர்களே, தப்பு பண்ணிட்டேள், பெரிய தப்பு பண்ணிட்டேள், பெரிய பிளண்டர் பண்ணிட்டேள். இன்னைக்கு அமாவாசை ஆச்சே, சந்திரனே கிடையாது. நம்ம இந்தியாவில் எங்கே போய் இறங்குறது? சந்திரன் இல்லாத போது இறங்க இடம் எதுன்னு இப்படி கேட்டார். அதிகாரி அசந்து போயிட்டார். ஒரே சலசலப்பு, ஒரே பரபரப்பு. அதிகாரி பார்த்தார், கிடுகிடுன்னு மைக்கை பிடிச்சார். இந்த ராக்கெட்டை அனுப்புறதுல ஒரு சின்ன தவறு நடந்து விட்டது. அமாவாசை வருவதை யாரும் கவனிக்கல. ஆகவே மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன் என்று வருத்தப்பட்டு மேலும் சொன்னார்.
ஆகவே சந்திரனுக்கு இந்தியாவை அனுப்புற இந்த நிகழ்ச்சியை இன்னும் 15 வருஷம் ஒத்தி வைக்கிறேன். மறுபௌர்ணமி வர்றதுக்கு 15 நாள் தானே. தவறிப்போய் அந்த மனுஷன் 15 வருஷம் முன்னிட்டார். அதிகாரியாச்சே, சொன்னதுதான், மாத்த முடியாதே. ஆகவே இன்னும் 15 வருஷம் கழிச்சு நீங்க எல்லாரும் இங்கே வரணும். இந்தியா சந்திரனுக்கு போற கதையை நான் திரும்ப சொல்லணும். அதை நீங்களும் கேட்கணும். பகுத்தறிவாளருக்கும் பழைய பஞ்சாங்கத்திற்கும் சுந்தர வரதனுக்கும் ஸ்ரீலட்சுமி ஜோசியருக்கும் கதை சொன்ன எங்களுக்கும் அதை கேட்ட உங்களுக்கும் டாட்டா சுப டாட்டா.